செட்டிநாட்டு ஸ்டைலில் மசாலாலாம் வறுத்து அரைச்சி சூப்பராக ஒரு நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த நண்டு குழம்பு ரைஸ்க்கு மட்டும் இல்லை, தோசை இட்லிக்கெலாம் ஒரு டாப் டக்கர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அது கூடவே மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்து விட்டுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு பல், சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அது கூடவே 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே துருவன தேங்காயும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி சேர்க்காம கல்லிலே ஆட்டி எடுக்கும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்து அது கூட சோம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்து எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு சுத்தம் பண்ணி வச்ச நண்டையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்ச மசாலாவை அது கூட சேர்த்து மசாலாவை எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போது அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கல்லில் ஆட்டின தண்ணிங்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. இது நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நண்டோட எசன்ஸ்லாம் குழம்புல இறங்கிடும். கடைசியாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான நண்டு குழம்பு ரெடி. இட்லி, தோசை, ரைஸ்ன்னு எல்லாத்துக்குமே டாப் டக்கர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.